வாழ்க்கையில எல்லா நேரம் ஒரு மாதிரி இருக்காது. சில சமயம் நீங்க எவ்வளவு கடினமா முயற்சி பண்ணாலும் கிடைக்கவே கிடைக்காதுன்னு தோணும். இந்த கதை ஒரு மீனவனோட வாழ்க்கையை பற்றி. ஒரு முதியவர் கடலையும் நம்பிக்கையையும் நம்பி கடலுக்குள் போறார். ஒரு முதியவர் இருந்தார். பெயர் சாண்டியாகோ. கியூபாவில் ஒரு சின்ன கிராமத்தில் தான் இருக்கிறார். இவர் ஒரு மீனவன். ஆனால் கடந்த 84 நாட்களாக ஒரு அழகான மீனையும் பிடிக்க முடியல. ஏதோ விதி மாதிரி எல்லாம் நாள் மீளாம போயிடுச்சு என்று நினைத்தார். எதுவும் கிடைக்கலனா மக்கள் கூட என்னோட நேரம் முடிஞ்சிருச்சு போல என்று நினைக்க ஆரம்பிச்சிடுவாங்க இல்லையா? அப்படியேதான் இதுவும். ஆனா அந்த நாள் மூச்சு பிடிக்கிற மாலை காற்று, சத்தமில்லாத பாசக்கடல். முதியவர் ஒரு முடிவு பண்ணுறார். இந்த நாள் என்னாலாக இருக்கணும். அவர் தன் சின்ன படகை எடுத்துட்டு கடலுக்குள்ள போறார். ஒத்துக்கோங்க, அந்த மனநிலை தான் ரொம்ப முக்கியம். பல மணி நேரம் காத்திருக்கிறார். திடீரென ஒரு வலிமையான மேலன் மீன் கயிறுல சிக்குது. அது சாதாரண மீன் இல்ல, பெரியது, வலிமையானது, காட்டுக்குள்ள ராஜா மாதிரி. முதியவரும் மீனும் 3 நாட்கள் 3 இரவுகள் போராடுகிறாங்க. அவரோட கை வெடிக்குது, சத்தம் இல்லாமல் வலி புரிய வைக்குது. ஆனா மனசு மட்டும் குறையாம இருக்கிறது. மீனை பார்த்து அவரை பேசுகிறார். நீ நல்ல மீன், நீ என் சகோ மாதிரி தான். ஆனா நம்ம வாழணும்னா நம்மள ஒரு ஊர்ல ஒருத்தர் வெல்லணும். செய்யக்கூடியது எதுவும் இல்லை. வீட்டுக்கு தான் திரும்புகிறார். ஆனா கையில இருந்தது ஒரு எலும்புக்கூடு மட்டும்தான். வெற்றியா தோல்வியா? ஒரு பக்கம் தோல்வி மாதிரி தான். மீன் போயிடுச்சு. ஆனா இன்னொரு பக்கம் அவர் உயிரோடு இருக்கிறார். அவர் போராடினார். அவர் மனம் தாங்க வச்சார். அதுதான் இந்த கதையோட அழகு. இந்த கதையில் நாம் அறிய வேண்டியது, மனுஷனோட வெற்றி அவன் சந்தோஷம் கிடையாது, அவன் எவ்வளவு முயற்சி பண்ணுறான் தான் முக்கியம்.